வணக்கம்ப்பா. உப்பு உப்பு இல்லா பண்டம் குப்பை இல்லைன்னு சொல்லுவாங்க. உப்பும் நம்ம உடம்புக்கு தேவை தான். 6 சுவையில் அந்த உப்பும் ஒன்று தான். அதனால் உப்பும் உடம்புக்கு தேவை. இந்த கிட்னி பிரச்சனை உள்ளவங்க தான் டாக்டர் சொல்லுவாங்க, உப்பு நீங்கள் ஜாஸ்தியாக்கக்கூடாது, உப்பு இல்லாமல் கூட சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. ஆகக்கூடிய மற்றவங்கெல்லாம் உப்பு அளவாக சாப்பிட்டுக்கலாம். அதுக்காண்டி ரொம்ப உப்பாக இருக்கிறத சாப்பிடக்கூடாது. ஊறுகாய் இதுங்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது. கருவாட்டிலையும் ரொம்ப உப்பு இருக்குது. அப்படி அதிகமாக உப்பு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் உப்பு தேவைக்கு சேர்த்துக்கலாம்ப்பா. கரெக்டாக அளவாக சேர்த்துக்கலாம். கூடி சாப்பிடக்கூடாது, குறையாகவும் சாப்பிடக்கூடாது, அளவாக சாப்பிட்லாம். ஏன்னா அந்த உப்பு தான் நம்ம உடம்பு கழிவுகளெல்லாம் நீக்குதுப்பா. இப்போ வேர்க்குது, அந்த வேர்வை தண்ணியில் உப்பு வருது. உப்பாக தான் இருக்கும் இந்த வேர்வை தண்ணி. ஏன்னா அந்த உப்பு தான் அந்த உள்ளே இருக்க அழுக்குகளை இழுத்துட்டு வருது. அதே மாதிரி சளி வெளியே வருது இல்லையா, அதுலேயும் கொஞ்சம் லேசாக அந்த சளி வாயிலையில் வரும்போது வச்சு பாருங்கள், அது உப்பு கரிக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் அந்த சளி தான் உப்பு தான் சளியை வெளியேற்றுது. அதே மாதிரி சிறுநீர் கழிக்கிறோம், அதுலேயும் உப்புத்தன்மை இருக்குது. அதுதான் அந்த உப்பு தான் அந்த சிறுநீர் வழியாக கழிவை வெளியேற்றுது. இதே மாதிரி இந்த மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கும் உப்பு பயன்படுது. அந்த உப்பு அளவாக சாப்பிட்டா தான் உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை கூட குறையும். நீங்கள் உப்பு ரொம்ப குறையா சாப்பிட்டீங்கன்னா இந்த உடம்பு கழிவுகள்லாம் வெளியேறது கஷ்டம். அதனால் தேவைக்கு உப்பு சேருங்க. தேவை இந்த கிட்னி பிரச்சனை உள்ளவங்க மட்டும் டாக்டர் சொன்னபடி கேளுங்க. மற்றவங்க தேவைக்கு உப்பு சேருங்க. அதிகமாக சேர்க்க வேணாம், குறைவாகவும் சேர்க்க வேணாம், அளவாக சேர்த்துக்கோங்க.